ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, என்னோட ஆரி ஆர்கனைஸ்டு பாக்ஸை வந்து என்னோடய டாட்லர் வந்து எப்படி மெஸ்அப் பண்ணி வச்சிட்டாங்க. ஸோ அதை நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறேன்னு உங்களுக்கு காட்டப்போகிறேன். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். வீடியோவில் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி கட்டரெல்லாம் வந்து நீங்கள் பவுச்சில் போட்டு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இன்ஸ்டேப்பெல்லாம் வந்து நல்லா ரோல் பண்ணி வச்சுட்டு, என்னோடய சில்க் த்ரெட்ல எல்லாமே என்ன பண்ணுவேன்னா, அந்த ஹோல்ஸ் உள்ளே விட்டு நான் ஒரு குச்சி வச்சு குத்தி விட்டேன்னா அது உள்ளே போயிடும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற நீடில்ஸ் எல்லாம் சிந்திருந்ததுனாலும் அதையும் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பவுச்சில் வந்து நான் நீடில்ஸு, பெரிய காது இருக்கிற நீடில்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுப்பேன். இந்த மாதிரி பவுச்சில் தான் என்னோடய சில்க் த்ரெட், சீவிங் த்ரெட் எல்லாமே எடுத்து வச்சுப்பேன். இது பார்த்திங்கன்னா பாபினில் நான் சின்ன சின்ன த்ரெட் லோட் பண்ணி வச்சுருப்பேன். தேவையான அளவு சுகர் பீட்ஸை வந்து நான் எப்போவுமே ஒரு சின்ன பவுச்சில் வச்சுப்பேன். இது வந்து என்னோடய ஆரி வீடியோஸ் எடுக்கிறதுக்காகவும் யூடியூப்பில் போஸ்ட் பண்ணுறதுக்கான பாக்ஸ் தான் இது, சின்ன பாக்ஸ். மீதி எல்லாமே பெரிய இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஐட்டம்ஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். நீடில் எல்லாமே கேப் போட்டு இந்த மாதிரி பாக்ஸஸில் ஸ்டோர் பண்ணியிருப்பேன். நீடில் வந்து கேப் இல்லாமல் இருந்தால் உடஞ்சிரும். சில்க் த்ரெட் எல்லாமே கவர் தூக்கி போடாமல் அழகாக அதோடு போட்டு வச்சுப்பேன். எம்ப்ராய்டரி த்ரெட் எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி ஆர்கனைஸ்டாக பிக் பண்ணி வச்சுப்பேன். இந்த மாதிரி எல்லா நீடில்ஸையும் வந்து என்னோடய பேபி வந்து எல்லாத்தையுமே கொட்டிட்டாங்க. ஸோ அது எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி அந்த பவுச்சில் நான் இப்போ வச்சிட போகிறேன். இது எல்லாத்தையுமே வந்து நான் இப்போ மெஸ்ஸாக இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு எப்படி ஈஸியாக கிளியர் பண்ணுறதுன்றதை நான் சொல்ல போகிறேன். என்னோடய ரூலர்ஸ் நிறைய ரூலர்ஸ் எதுக்கு வச்சுருக்கேன்னா, அப்பப்போ ஒரு ரூலர் காணாமல் போயிடுச்சுன்னா யூஸ் பண்ணுறதுக்கு. இந்த ஸ்டேப்லர் பின் எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி வச்சுப்பேன். என்னோடய ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸும் ஆரி ஐட்டம்ஸ் எல்லாமே ஒரே பாக்ஸில் வச்சுருக்கிறதுனால தான் இவ்வளோ மிஸ் ஆகிருக்கு. ஸோ இதையும் நான் ஆர்கனைஸ் பண்ணி அந்த பவுச்சில் வச்சுட்டேன். இது வந்து பென் வந்து நமக்கு அப்பப்போ ட்ரேசிங் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ அதனால் அதுவும் வந்து அந்த பவுச்சில் வச்சுட்டேன். இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்டில் தான் நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது மேலே என்ன பண்ணுறேன்னா, ஆல்ரெடி நான் வந்து யூடியூப்பில் நீங்கள் நிறைய பிக்சர்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. இதில் போட்டிருக்க ஆரி மெட்டீரியல்ஸ் எல்லாமே, ஆரி டிசைன்ஸ் எல்லாம். ஸோ அதை நான் வந்து ரிவர்ஸ் பண்ணி அப்படியே வந்து அந்த மேட்டில் அப்படியே மேட் மாதிரி போட்டு விட்டுட்டு, இதில் வந்து ஒரு பவுச் நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேன். அதை வந்து இன்சர்ட் பண்ணிடுறேன். இந்த பென்னு பாபின் இல்லாத டைமில் இந்த மாதிரி நிப்பிளோட இதில், கேப்பில், பென்சில் எல்லாமே ரோல் பண்ணி வச்சுப்பேன். இந்த மாதிரி த்ரெட்டு, சீவிங் த்ரெட் எல்லாமே நான் ஒரு பவுச்சில் தான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பென்சிலில் த்ரெட் ஏன்னா பாபின் இல்லாத சமயம் அதில் லோட் பண்ணி வச்சுப்பேன். த்ரெட்டோட எண்டை நீங்கள் த்ரெட்டோட ஹோலில் போட்டு இன்சர்ட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு த்ரெட்டு அவ்வளோவா அவிழ்ந்து வராது. இது எனக்கு ஒர்க்கான ட்ரிக்கு. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி எதனா ட்ரிக்ஸ் தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி எல்லா த்ரெட்டையுமே வந்து பவுச்சில் ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு, பென்சிலில் சுற்றுனது வந்து பாபின் இல்லாத சமயம் வந்து சுற்றி வைக்கிறது தான். இந்த மாதிரி பென்சிலில் சின்ன சின்ன கேப்பில் எல்லாமே நான் சுற்றி வச்சுருப்பேன். இதில் வந்து டீசல் எல்லாமே நான் ஃப்ரண்ட் பவுச்சில் போட்டு வச்சுருப்பேன். டீசல் வந்து இப்போ இதில் இருக்குது. இதில் வந்து எல்லாமே வந்து மெட்டீரியல்ஸ் தான், ஆரி மெட்டீரியல்ஸ், பீட்ஸு, ஸ்டோனு, சமிக்கி, சீக்வன்ஸ் இதெல்லாமே இருக்கும். எம்ப்ராய்டரி த்ரெட்டையும் இதிலே போட்டு எடுத்து வச்சாச்சு. நீடில் எல்லாமே போட்டு இப்போ இதே மாதிரி பவுச்சாக போட்டு எடுத்து வச்சாச்சு. இதுக்கு வந்து என்கிட்ட பவுச் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் ஒரு பவுச் வாங்கி இதையும் ஆர்கனைஸ் பண்ணி வச்சிடணும். சரி த்ரெட் எல்லாத்தையும் வந்து ஒரு சைடில், எம்ப்ராய்டரி த்ரெட் ஒரு ஸ்டைலில், ஸ்டோன் செயின் வந்து அந்த பவுச்சில் போட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. ஆரி ஸ்டாண்டு இந்த பாக்ஸில் வச்சுட்டு செல்ஃபி ஸ்டிக்கி இதோட போட்டேன்னா ஆர்கனைஸ்ட் ஓவர். தேங்க்யூ.